டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாரையுமே சந்தேகப்படுவார். அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது. அரசியலுக்கு அவங்க விரும்பியே வரல. மற்றபடி நான் ஆணித்தரமாகவே சொல்வேன். எந்த சூழலில் அவர் வராங்க அவங்க? எமர்ஜென்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது சார். எம்ஜிஆர் வின் பண்ணிட்டாரு. அப்போ எம்ஜிஆருக்கு என்னென்னா நான் அதிகப்படியான ஒரு வார்த்தை சொல்லலாம். அது டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாரையுமே சந்தேகப்படுவார். அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது. என்னென்னா அப்போ டிஎம்கேல இந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்தவங்க தான். இன்ஃபேக்ட் வந்தவுடனே நம்ம சசிகலா அவங்க ஹஸ்பண்ட் நம்ம இப்போ நடராஜன் வாசக் பிஆர்ஓ இதில் தான் இருந்தார். டிஎம்கே கவர்மெண்ட்டில் தான் இருந்தார். அவர் ஆஃபீஸர் ஆனார். பட் அவங்கள சில பேர் கலைஞருக்கு லாயலாகவும் இருந்தாங்க, எம்ஜிஆருக்கு லாயலாகவும் இருந்தாங்க. அப்படிலாம் இருந்தது. அது இருந்ததுன்னு. பட் ஆட்சி பண்ணும்போது நிறைய ஆஃபீஸர்ஸ் கலைஞருக்கு லாயலாக இருந்தவங்க தான் ஜாஸ்தி இருந்தாங்க. வென் ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணும்போது அரசியல் அமைப்பு ரொம்ப ஒரு கஷ்டமானது. ஒவ்வொரு ஷரத்தும் பல விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, எம்ஜிஆர் கையெழுத்து போடணும்னா அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் கான்ஸ்டியூஷன் வேறு மாதிரி அர்த்தம் கொடுக்கலாம், வேறு மாதிரி பேசலாம், என்ன மாதிரி இது பண்ணலாம், அது தெரியாது. ஸோ அப்போ ஜெயலலிதாவோட அசிஸ்டன்ஸ் எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது. இவங்க இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு காரணம். பிரம்பதுன்னு அவங்க முதல்ல பண்ணது எம்ஜிஆர் அவங்க என்ன பண்ணாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்து அவங்க அத்தனையும் அவங்க என்னென்ன மாதிரி அது விளைவுகள் வரும், என்னென்ன மாதிரி இது பண்ணணுங்கிறத இப்போ சொல்லுவாங்க.